காணிக்கா இருந்துச்சு. நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கணக்கு படிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் 20 தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி முன்னெடுத்துச்சு. நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல, அதை மக்கள் போராட்டமா மாற்றணும்னு கையெழுத்து இயக்கம் துவங்கணும். தலைவர்கிட்ட சொன்னோம், 50 நாள்ல 50 லட்சம் கையெழுத்தை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பெற்றிருக்கிறோம். அது தலைவர்கிட்ட கொடுக்க போறோம். இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கும் நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தம்பிமார்கள் தயாராக இருக்கின்றாங்க. மாநில உரிமைகளை பறிப்பதையே ஒன்றிய அரசு முழு நேர வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்காகத்தான் நாம் இப்போ மாநில உரிமைகள் மீட்பு முழக்கம்னு இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கோம். அடிமை அதிமுகவோட உதவியோடு தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு பறித்தது. வெளியுறவுத்துறை, இராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில் வச்சிருக்கு. கல்வி, சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பா ஒன்றிய அரசு பறிச்சு வச்சிருக்கு. முக்கியமா வரி வருவாய், நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை. நாம 1 பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. அதே போல கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரியா கட்டியிருக்கோம். ஆனா அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி தான். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, செல்லுகின்ற இடங்களெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் இந்த கருத்தை அழுத்தமாக தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிகின்ற இதுவரை தமிழகத்தில் நீட் ஒழிக்கப்படவில்லை. நீட் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது, அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதே மிக கடுமையான விவாதம் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட பொழுது நீட்டை ஒழிக்கின்ற அந்த ரகசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தெரியும் என்று சொன்னார்கள். அப்பொழுதே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் கேட்டார்கள். நாங்களும் அந்த மன்றத்தில் இருந்தோம். அந்த ரகசியத்தை இப்பொழுதே சொல்லுங்கள், நாங்களே அதிமுகவே நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கிறது, அதை செய்து விடுகின்றோம் என்று சொன்னோம். இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்துதான் அதை செய்வோம் என்று சொன்னார்கள். உடனடியாக ஆட்சிக்கும் வந்தார்கள். ஆனால் இதுவரை நீட் ஒழிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரே கையெழுத்திலே நீட்டை ஒழிப்போம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஊரெல்லாம் கையெழுத்து வாங்குகின்ற திட்டத்தை அறிவித்து 50 லட்சம் கையெழுத்து என இலக்கு நிர்ணயித்து 85 லட்சம் கையெழுத்தை வாங்கிவிட்டோம் என்று மாநாட்டிலே மாறுதட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? தங்கை கொடியேற்ற அண்ணன் மகிழ்ந்து இருக்கையில் அமர, அண்ணனுடைய மகன் துதிப்பாட, குடும்ப கட்சிகளுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளம் மகிழ மிக இனிதாக ஆட்டு பிரியாணியோடு நடந்து முடிந்தது. இதுதான் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, திமுக இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை மொத்த குடும்பத்தையும் தங்கச்சி கொடியேற்றுறாங்க. அண்ணன் மேல இருக்காரு, அண்ணன் பையன் மைக் எடுத்து பேசுறாரு. உள்ள இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவங்க பையனுக்கு அடுத்த வாய்ப்பு, அண்ணன் டிஆர் அண்ணன் அதில் ஏற்றிருக்கக்கூடிய தீர்மானத்தில் ஒரு தீர்மானத்திற்கு ஒரு தகுதி இருக்கான்னு பாருங்கண்ணே. நான் ஒரு தீர்மானம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு தீர்மானத்துக்கு ஒரு தகுதி இருக்கான்னு. கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். சரி, தீர்மானம் போட்டிருக்கீங்க. 1980 பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? நாங்க கொண்டு போனோமா? நீங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கொண்டு போச்சா? காங்கிரஸ் கொண்டு போச்சு. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனோம். கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்ற பிறகு எத்தனை முறை திமுக காங்கிரஸோடு கூட்டணி மத்தியில் இருந்திருக்கீங்க? 2004 14 வரை முழுமையா இருந்தீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருந்தீங்க, இடையில இருந்தீங்க. அப்போவெல்லாம் எங்க போனீங்க? அப்போல்லாம் எங்க பேச போனீங்க? எதுவுமே இல்லை. இன்னைக்கு பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருக்கு. கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் மோடி ஐயா 9 ஆண்டுகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. 15 மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. அதுல 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்தில் வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு இதை பத்தி நான் சொல்றேன். 2வது, கவர்னர் பதவியே வேண்டாம், கவர்னர் பதவியே இல்லாமல் இருக்கணும் ஒரு தீர்மானம்.
96 அன்பழகன் ஐயா என்ன சொன்னாங்க? அதே தீர்மானத்தில் சொல்றீங்க கவர்னர் பதவி வேண்டாம், எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தராக முதலமைச்சர் வேண்டும். 96 உங்க கட்சியில அன்பழகன் ஐயா கல்வி அமைச்சராக சட்டப்பேரவையில் என்ன பேசினாங்க? முதலமைச்சர் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்தால் மாண்பு கெட்டுவிடும். அதனால் எங்களுக்கு முன்பு ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இதை நிராகரிக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடாதுன்னு அன்பழகன் ஐயா 96 சட்டப்பேரவையில் பேசினாங்க. அப்ப நீங்க அன்பழகன் ஐயா பேசினது தப்புங்கிறாங்களா? இல்ல அன்பழகன் ஐயாவை முட்டாள் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா? எதற்காக அந்த தீர்மானம்? நீங்களா தான் எதிர்த்தீங்க. 96 சட்டப்பேரவையில் இருக்கக்கூடாது, இது ஒரு தீர்மானம் முடிஞ்சது. 3வது தீர்மானம், நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேண்டும்னு ஆரம்பிச்சாங்க. பத்திரிகை நண்பர் கேட்டீங்க, ரகசியத்தை சொல்லுங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் எங்கேயும் பார்த்தாரு, பாக்கெட்ல இருந்து ஒரு முட்டை கொண்டு வந்து முட்டை மந்திரவாதி மாதிரி இதான் ரகசியம்னார். நமக்கு ஒரே குழப்பம், அவங்க பூஜ்ஜியம்னு சொல்ல வர்றாங்களா திமுக, இல்ல முட்டையை வச்சு என்னையா சொல்றாங்க? இன்னைக்கு கையெழுத்து இயக்கம், இன்னைக்கு இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்த ஒரு பெரிய பயன் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த நீட்டுக்கு வாங்கின கையெழுத்துக்கு வாங்கின அந்த கார்டு மூலமா தொண்டர்கள் அங்கங்க தூக்கி போட்டு, பத்திரிகையில் நீங்க கவர் பண்ணியிருந்தீங்களே, கையெழுத்து போட்ட அட்டை எல்லாம் எல்லா குப்பை தொட்டியில போட்டு எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஏன்னா திமுக தொண்டர்களுடைய குழந்தைகளே நீட்டு மூலமா மருத்துவராக இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு திருவடை மருத்துவர்கள் பேசும்பொழுது நான் ஒரு பேரா சொல்றேங்கண்ணா, சில திமுக காரங்க வீட்லயே நான் சொல்றேன், யாரெல்லாம் நீட்டு மூலமாக அரசு மருத்துவராக இருக்காங்க. அவனுக்கே தெரியும், என் குழந்தை ஜெகத் ரட்சகனான குழந்தைய விட்டுருங்க, டிஆர் பாலான குழந்தைய விட்டுருங்க, அவங்க குழந்தையெல்லாம் விட்டுருங்க. திமுக தொண்டனுடைய குழந்தை அரசு மருத்துவராக ஆக வேண்டும் என்றால் நீட்டு மூலமாகத்தான் முடியும் என்று தெரிந்துதான் இளைஞரணி மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அட்டையை குப்பையில தூக்கி போட்டு அவங்களே போயிட்டாங்க. இது ஒரு அதுக்கு அடுத்தது மாநில உரிமை மீட்கிறோன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1967 இதே தான் ஆரம்பிச்சீங்க. புதுசாக ஏதாச்சும் பேசுனீங்களா? 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வந்து மாநில உரிமை மீட்போம்னு அப்படியே கொள்கை சுடரா பேசுனீங்க. இன்னைக்கு என்ன மாநிலத்தை உங்ககிட்ட இருந்து மீட்கிறதா எங்க கொள்கையா இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை தமிழக மாநிலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீட்பது எங்களுடைய கொள்கையா இருக்கு. இந்த குடும்பத்திடமிருந்து, அடாவடித்தனத்திலிருந்து, இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க. மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் பேரும் கூட அவங்களுடைய மருமகள் பையன் வீட்டுல பட்டியலினத்தை சார்ந்த சகோதரிய மிக கொடுமையாக நீங்கள் நடத்தி சூடெல்லாம் வச்சு, குக்கர்ல சூடு வச்சு, கையில சூடு வச்சு, அடிச்சு, மிதிச்சு, எட்டி உதைச்சு அந்த சகோதரியை பாடாப்படுத்த அவங்க தப்பிச்சு வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட நீதி கேட்டு அதுக்கப்புறம் 4 நாள் எஃப்ஐஆர் போடாம நாங்கெல்லாம் சண்டை போட்டு SC/ST ஆக்ட்ல போட்டிருக்கேன். ஏன் கைது பண்ணல? அவர் போய் பெயில் வாங்குற வரைக்கும் திமுக காத்திருக்குமா? இதேதான் நம்முடைய கடலூரினுடைய MP ரமேஷ் அவர்களுக்கும் நடந்தது. சொந்த பாய்லர்லயே ஒருத்தர் போட்டு கொண்டாங்க, கைது பண்ணல. 1 மாசம் பெயில் வாங்கிட்டு வந்தார். என்ன சமூக நீதியை பத்தி பேசுறீங்க? வேங்கை வயல்ல மலம் கழிந்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, மனித மலம் கலந்து, இன்னும் கைது பண்ணல. சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு லாயக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். சமூக நீதியை பத்தி ஒரு இது, ஒற்றை கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவங்க புரிஞ்சுக்கணும், எங்களுடைய நோக்கம் ஒற்றை குடும்பம் ஆட்சியில் இருக்கக்கூடாது எங்க நோக்கம். அது ஒரு தீர்மானமா போட்டிருக்காங்க, ஒற்றை கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் தயாராகி விட்டார்கள். இனி ஒற்றை கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கும். 2014 மெஜாரிட்டி, 2019 303 மெஜாரிட்டி, 2024 400 MPக்களை தாண்டி மெஜாரிட்டி. ஒற்றை கட்சி தான் மெஜாரிட்டிக்கு வரணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் தைரியமான முடிவுகள் எடுக்க முடியும், அப்பதான் நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பாங்க, அப்பதான் வெளியுறவுத்துறை கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால் இவங்க கனவு கண்டுகிட்டே இருக்கலாம் ஒற்றை கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதுலயே போட்டிருக்கலாமே. ராபின்சன் பூங்கால 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி கட்சி ஆரம்பித்து செப்டம்பர் 18ஆம் தேதி ராபின்சன் பூங்கால கூட்டம் போடும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 28வது பேச்சாளராக கருணாநிதி ஐயா இருந்தாங்க. 27 பேர்த்த ஓவர்டேக் பண்ணி மொத்தம் கட்சியும் கேப்சர் பண்ணி இன்னைக்கு அதே குடும்பத்தில் தான் எங்கள் பேச்சாளராக உட்காந்துருக்காங்க. அதனால சிம்பிளாக சொல்லணும்னாங்கன்னா இது ஒரு நமத்து போன மிச்சர். இளைஞரணி மாநாடு என்பது நமத்து போன ஒரு மிச்சர். அதை யாருமே சாப்பிடல. அந்த குப்பை கூடைகள் நிரம்பியது தான் இவங்க சாதனை. சேலத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூடைகளை நீட்டு விளக்கு அட்டை மூலமாக நிரப்பி விட்டு சென்றிருக்கிறார்.